அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, இதை சொன்னால் போதும் நீங்கள் விரும்பும் நபரின் மனதில் உங்களை பற்றிய காதல் எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போற டெக்னிக் ரொம்ப பவர்ஃபுல்லான, அதே நேரத்தில் சிம்பிளான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். யாரெல்லாம் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள். காதலர்கள்னு வரும்பொழுது ஆல்ரெடி லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். உங்களுடைய காதல் இன்னமும் ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே நேரத்தில் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்க, லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்கன்னு இந்த கேட்டகரியில இருக்கிறவங்களும் தாராளமாக பயன்படுத்தலாம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்க நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கலாம், அல்லது உங்களுக்குள்ள அறிமுகம் இருந்திருக்கும். அந்த மாதிரி தருணத்துல இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தலாம். ஆனால் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நபர் கூட பேசியிருக்கவே மாட்டாங்க. அவங்க காதலிக்கும் அந்த நபர்கிட்ட பேசியிருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு இவங்களை யாருன்னே தெரியாது. இந்த மாதிரி பட்சத்துல இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்த முடியாது. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அஃபர்மேஷன்ஸ், அதாவது சுய பிரகடனம், இந்த மெத்தடை தான் இப்ப நம்ம பயன்படுத்த போறோம். இதுல ரெண்டே வரிகள் தான் இருக்கு. இந்த ரெண்டு வரிகளும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வரிகள். ரொம்பவுமே அதிசக்தி வாய்ந்த, ஆற்றல் மிக்க இந்த ரெண்டு வரிகளை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த சென்டென்ஸை எப்படி பயன்படுத்தணும், எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி, நைட்டுன்னு சொல்றதை விட நீங்க எந்த நேரத்தில் தூங்க போறீங்களோ அதற்கு முன்னாடி 5 நிமிடங்கள் இந்த ரெண்டு வரிகளையும் நீங்க தொடர்ந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். ஏன்னா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ரிப்பீட் பண்ணும் பொழுது, நீங்க தூங்கினதுக்கு பிறகும் அந்த வரிகள் உங்களுடைய ஆழ்மனதுல ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம சேனல்ல நான் நிறைய வீடியோஸ்ல இதை சொல்லியிருக்கேன். நம்முடைய ஆழ்மனதுல எந்த ஒரு கருத்தோ அல்லது விஷயமோ பதிந்து விட்டால் அது நம் வாழ்வின் நிஜமாக மாறும். இதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ நம்முடைய ஆழ்மனதில் ஒரு கருத்தை பதிய வைப்பதற்கு தான் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய நிறைய மெத்தட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும்தான் இந்த வாக்கியங்களை நீங்கள் சொல்லணும். குறிப்பாக தூங்க போகும் நேரத்துக்கு முன்னாடி மட்டும்தான் இதை நீங்கள் பயன்படுத்தணும். குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் நீங்கள் சொல்லலாம். அதிகபட்சமாக நீங்கள் 10 நிமிடங்கள் முதல் 1/4 மணி நேரம் வரை கூட சொல்லலாம். இந்த வாக்கியங்களை சொல்லிக்கிட்டே நீங்கள் தூங்கிடணும். இந்த வாக்கியங்களை சொல்லி முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் மொபைலை நோண்டுறதோ அல்லது வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவதோ இருக்கக்கூடாது. இந்த வாக்கியங்களை சொல்லி முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்கன்னா தான் இமீடியட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். குறைந்தபட்சமாக 30 நாளைக்கு இதை நீங்கள் சொல்லணும். 30 டேஸ்க்கு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க. நடுவில் ஒரு நாள் 2 நாள் பிரேக் வந்துருச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அப்படியே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருங்க. ஆனால் 30 நாட்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வாக்கியங்களை நீங்கள் வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மனதுக்குள்ளேயே சொல்ல பாருங்க. வாய் விட்டு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் மென்மையாக பொறுமையாக சொல்லுங்கள். ரொம்ப வேகமாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதில் கவுண்டிங் முக்கியம் கிடையாதுங்க. அதாவது 5 நிமிடத்துக்குள்ள இத்தனை முறை சொல்லணும், அந்த மாதிரி எண்ணிக்கையெல்லாம் முக்கியம் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக சொல்கிறீங்களோ அதுதான் முக்கியம். ஒவ்வொரு முறையும் அந்த வாக்கியத்தை நீங்கள் சொல்லும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபருடன் நீங்கள் இருந்த சந்தோஷமான நிகழ்வுகளை நினச்சிக்கிட்டே சொல்லலாம். அட் ப்ரெசன்ட் நீங்கள் லவ் பிரேக்கப்பில் இருக்கலாம், அல்லது ஒன் சைட் லவ்வில் இருக்கிறவங்க நீங்கள் அதிகமாக அவங்க கிட்ட பேசாமல் கூட இருந்திருக்கலாம். இருந்தாலும் அந்த நபர் கூட நீங்கள் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, அவங்க உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு சந்தோஷமான மனநிலையில் இந்த வாக்கியங்களை உணர்வு பூர்வமாக சொல்லணும். இது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் அஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மன உறுதியோட சொல்லணும். முழு நம்பிக்கை தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எல்முனை அளவு சந்தேகம் கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது. சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரி இதை சொல்லி தான் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நீங்கள் ட்ரையே பண்ணக்கூடாது. இதை சொன்னால் கட்டாயமாக நடக்கும்ன்ற மன உறுதியும் நம்பிக்கையோட நீங்கள் சொல்லும் பொழுது 30 நாட்கள் நீங்கள் சொன்னாலும் ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். ஸோ அந்த அளவிற்கு மன உறுதி இருக்கணும். அதுதான் அஃபர்மேஷன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிட்டா கூட நீங்கள் இதை 30 நாட்கள் குறைந்தபட்சம் கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும். நடுவில் டிராப் பண்ணிடாதீங்க. சரி வாங்க, இப்போ அந்த 2 வாக்கியங்களை நம்ம பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பெயரை நீங்கள் சொல்லணும். நீங்கள் எந்த பெயரை பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள அதிகபட்சமாக எந்த நேமில் கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஷார்ட் நேம்லேயோ அல்லது பெட் நேம்லேயோ அவங்கள கூப்பிடுவீங்கன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் உறவு முறைகளை பயன்படுத்தி அவங்கள கூப்பிடுவீங்க,
அப்படின்னா அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். எப்படி நீங்க அந்த குறிப்பிட்ட நபரை கூப்பிட்டால் உங்களுக்கு உணர்வு பூர்வமா இருக்குமோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த பெயர் இருக்கிற இடத்துல அப்படி நீங்க பயன்படுத்திக்கோங்க. சோ அவங்களுடைய பெயரை சொன்னதுக்கு பிறகு உன் சித்தத்தில் நான் ஆழமான காதலுடன் கலந்து விட்டேன். அவங்க பெயரை சொன்னதுக்கு பிறகு உன் சித்தத்தில் நான் ஆழமான காதலுடன் கலந்து விட்டேன். ஒரு உதாரணத்தோட நான் சொல்றேங்க. அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா, ராஜா உன் சித்தத்தில் நான் ஆழமான காதலுடன் கலந்து விட்டேன். அவங்க பெயர் ராணின்னு இருந்துச்சுன்னா, ராணி உன் சித்தத்தில் நான் ஆழமான காதலுடன் கலந்து விட்டேன். அவ்வளவுதாங்க. இதுதான் முதல் வாக்கியம். இது ஒரே வரி தான். உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் 2 லைனா ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கேன். இந்த வாக்கியத்துல சித்தத்தில் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. இந்த சித்தம் பாத்தீங்கன்னா ஆழ்மனதுடைய ஆழமான பகுதியை குறிக்கக்கூடியது. இந்த சித்த பதிவுகள் பாத்தீங்கன்னா பல ஜென்மங்களாக நமக்கு இருக்கும் ஞாபகங்களை கொண்டு வரும். ஸோ அந்த சித்தம்ன்றது ஒரு மனிதனுடைய ஆழமான மனப்பகுதி. ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்க சித்தத்தில் நான் ஆழமான காதலுடன் கலந்து விட்டேன்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய ஆழ்மனதுடைய ஆழமான பகுதியில் நீங்கள் கலந்துட்டதா உங்களை நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக நீங்கள் சொல்லணும். இந்த வாக்கியம் உங்களுடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அந்த நபர் உங்களுடைய அன்பிற்கு அடிமை, உங்களை பிரியவே மாட்டார். சரி வாங்க, இப்போ 2வதா இருக்கக்கூடிய வாக்கியத்தை பார்க்கலாம். இதுலயும் பெயர் இருக்கக்கூடிய இடத்துல முதல் வாக்கியத்தில் என்ன பெயர் கூப்பிட்டீங்களோ அல்லது என்ன உறவு முறை நீங்கள் சொன்னீங்களோ அதையே பயன்படுத்திக்கோங்க. அதற்கு பிறகு உன் ஆழ்மனதில் என்னை பற்றிய காதல் எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. உன் ஆழ்மனதில் என்னை பற்றிய காதல் எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. இதற்கும் அதே உதாரணம் நான் சொல்கிறேன். ராஜா உன் ஆழ்மனதில் என்னை பற்றிய காதல் எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. ராணின்னு அவங்க பெயர் இருந்துச்சுன்னா, ராணி உன் ஆழ்மனதில் என்னை பற்றிய காதல் எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. இந்த வாக்கியத்தை சொல்லும் பொழுதும் அவங்களுடைய மனதில் உங்களை பற்றிய காதல் எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருப்பதா கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த வாக்கியத்தை சொல்லணும். ஸோ இந்த 2 வாக்கியத்தையும் நீங்கள் மாறி மாறி 5 நிமிடங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். 5 நிமிடங்கள் குறைந்தபட்சங்கள் தாங்க. நான் முன்னாடியே சொல்ற மாதிரி 1/4 மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் சொல்லலாம். 2 வாக்கியங்களையும் சேர்த்து நீங்கள் 5 முதல் 1/4 மணி நேரம் சொல்லலாங்க. தனித்தனியாக 5 நிமிஷம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேங்க, இந்த வாக்கியங்களை நீங்கள் மென்மையாக பொறுமையாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வந்துடும். இப்படி தூங்கிறது தான் கரெக்டான வே. அப்போ தான் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ரொம்ப சீக்கிரமாகவே அது பதியும். இதை தவிர்த்து இந்த வாக்கியங்களை சொல்கிற நேரங்கள் இல்லாமல் மற்ற நேரங்களில் நீங்கள் அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி அவ்வளவா சிந்தனை செய்யாதீங்க. ஏன்னா 1/4 மணி நேரம் நீங்கள் உணர்வு பூர்வமாக அந்த நபரை பற்றி நினச்சிக்கிட்டே தான் இந்த வாக்கியத்தை சொல்கிறீங்க. ஸோ இது சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அந்த நபரை பற்றி நீங்கள் நினைக்க வேண்டாம். இதுக்கு பேர் தாங்க லா ஆஃப் டிட்டாச்மெண்ட். அதாவது இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு ஏதாவது ஒரு பக்கம் உங்களுடைய கவனத்தை நீங்கள் செலுத்தணும். எப்போ நீங்கள் உங்களுடைய கவனத்தை வேறு ஏதாவது ஒரு பக்கம் செலுத்துறீங்களோ, ஆனால் அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்கணும். ஸோ பாட்டு கேட்கறதா இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதாக இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வேறு பக்கம் கவனத்தை நீங்கள் செலுத்தும் பொழுது இந்த பிரபஞ்சம் நீங்கள் விரும்புகிற விஷயத்தை உடனடியாக உங்களுக்கு கொடுக்கும். அடுத்த முக்கியமான குறிப்பு, இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா? நம்ம தான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமே, அவங்க கிட்ட சேஞ்சஸ் தெரியுதான்னு அவங்கள மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அவங்கள நீங்கள் கண்காணிச்சுட்டே இருக்கக்கூடாது. உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதை நீங்கள் பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேகமாக ரிசல்ட் கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப சூட்சமமான விஷயம். ஸோ கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி 2க்கும் மேற்பட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை பயன்படுத்திட்டு இருக்கிறவங்க இதை பயன்படுத்த வேண்டாம். 1 அல்லது 2 டெக்னிக்கை மட்டும் யூஸ் பண்ணுறவங்க இதையும் நீங்கள் கூட சேர்த்து ஃபாலோ பண்ணலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. தேவைப்படுறவங்க இப்போ நம்ம பார்த்த மாதிரியே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 100% வெற்றி நிச்சயம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.